தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 17வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. அதாவது 4/6/2024 முடிஞ்சிச்சு இந்த கவுன்சிலிங். இந்த 17வது நாள் கவுன்சிலிங் முடிவில் இன்னும் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏண்டா இன்னும் 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. 18வது நாள் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனே ஒரு தட்டி விட்ருங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்திங்கன்னா 17வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அதாவது என்றைக்குன்னா 4ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. அந்த 17வது நாள் கவுன்சிலிங் முடிவில் இன்னும் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரல் டைம், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசிஎம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல், உமன் ரெண்டுமே முடிஞ்சிச்சு. இன்னும் இருக்க போகிறது பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம், அதுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி, இது மட்டும்தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் முடிஞ்சிச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 196க்கு 158 முடிஞ்சிருக்கு. 38 தாங்க கிடக்கு. ஜென்ரல் எக்ஸர்விஸ்மெண்ட் 57க்கு 5 முடிஞ்சு 52 கிடக்குங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் 13க்கு 3 முடிஞ்சு இன்னும் 10 கிடக்குங்க. அதுக்கடுத்து பிளைண்ட் 14க்கு 4 முடிஞ்சு 10 கிடக்குங்க. ஆர்த்தோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சு வச்சு. அடுத்து டேஃப்த்து பார்த்திங்கன்னா 8க்கு 1 முடிஞ்சு 7 கிடக்குங்க. மூல்ட்டா வந்து இன்னும் அப்படியே தான் 6க்கு 6 அப்படியே தான் கிடக்கு. அதே மாதிரி ஜென்ரல் உமன் வந்து முடிஞ்சிச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 72க்கு 63 முடிஞ்சுங்க. இன்னும் 9 தாங்க கிடக்கு. டெஸ்ட் விடோ பார்த்திங்கன்னா 47க்கு 8 முடிஞ்சு இன்னும் 39 கிடக்கு. டெஸ்ட் விடோ பிஎஸ்டிஎம் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. பிளைண்ட் பார்த்திங்கன்னா 5க்கு 2 போய் இன்னும் 3 கிடக்குங்க. டேஃப்த்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. டேஃப்த்து பார்த்திங்கன்னா 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. மூல்ட்டாவு 3க்கு 3 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 158க்கு 95 முடிஞ்சு இன்னும் 63 கிடக்குங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 42க்கு 42 அப்படியே தான் கிடக்கு. பிஎஸ்டிஎம் எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் 17க்கு 17 அப்படியே தான் கிடக்கு. பிளைண்ட் பார்த்திங்கன்னா 10க்கு 1 எடுத்து 9 கிடக்குங்க. ஆர்த்தோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. டேஃப்த்து பார்த்திங்கன்னா 8க்கு 8 அப்படியே தான் கிடக்கு. மூல்ட்டா 24க்கு 24 கிடக்குங்க. ஓகேங்களா? அடுத்து பிசி உமனில் பாருங்கள். பிசி உமன் வந்து ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 61க்கு 35 போய் இன்னும் 26 கிடக்குங்க. அதே மாதிரி டெஸ்ட் விடோ பார்த்திங்கன்னா 39க்கு 2 முடிஞ்சு இன்னும் 37 கிடக்கு. டெஸ்ட் விடோ பிஎஸ்டிஎம் 7க்கு 7 அப்படியே தான் கிடக்கு. பிளைண்டு பார்த்திங்கன்னா 3க்கு 3 அப்படியே தான் கிடக்கு. அதாவது உமன் பிளைண்டு, உமன் ஆர்த்தோ 4க்கு 4 முடிஞ்சு வச்சு. உமன் டேஃப்ட் பார்த்திங்கன்னா 3க்கு 3 அப்படியே தான் கிடக்கு. மூல்ட்டா 6க்கு 6 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எம்பிசி ஜென்ரல் வந்து ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 126க்கு 76 போய் 50 கிடக்குங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 36க்கு 1 போய் 35 கிடக்கு. எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் 8க்கு 8 அப்படியே தான் கிடக்கு. பிளைண்ட் 9க்கு 1 போய் 8 கிடக்குங்க. ஆர்த்தோ வந்து 9க்கு 6 முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 கிடக்குங்க. டேஃப்த் வந்து பார்த்திங்கன்னா 9க்கு 9 அப்படி தான் கிடக்கு. மூல்ட்டா 10க்கு 10 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எம்பிசி உமன் பார்த்திங்கன்னா உமன் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 48க்கு 27 முடிஞ்சு 21 கிடக்குங்க. அதே மாதிரி டெஸ்ட் விடோ 33க்கு 1 போய் 32 கிடக்குங்க. விடோ பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. ஆர்த்தோ அதே மாதிரி 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. டேஃப்த் பார்த்திங்கன்னா 3க்கு 3 அப்படியே தான் கிடக்கு. மூல்ட்டா 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து பிசிஎம் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 23க்கு 5 முடிஞ்சு 18 கிடக்குங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. டேஃப்த் அதே மாதிரி அப்படியே தான் கிடக்கு. பிசிஎம் உமன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 9க்கு 2 போய் 7 கிடக்குங்க. டெஸ்ட் விடோ பார்த்திங்கன்னா 5க்கு 1 முடிஞ்சு 4 கிடக்குங்க. டெஸ்ட் விடோ பிஎஸ்டிஎம் 5க்கு 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. ஆர்த்தோ வந்து 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் வந்து ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 22க்கு 6 போய் இன்னும் 16 கிடக்குங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. பிளைண்டு ஆர்த்தோ மட்டும் 2க்கு 1 போய் 1 கிடக்கு. டேஃப்த் 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. எஸ்சிஏ உமன் பாருங்கள். உமன் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 9க்கு 2 முடிஞ்சு இன்னும் 7 கிடக்குங்க. 9க்கு 2 முடிஞ்சு 7 கிடக்கு. டெஸ்ட் விடோ வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. விடோ பிஎஸ்டிஎம் 17க்கு 17 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எஸ்சி ஜென்ரல் முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 95க்கு 45 முடிஞ்சு இன்னும் 50 கிடக்குங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 23க்கு 23 அப்படியே தாங்க கிடக்கு. எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் 7க்கு 7 அப்படியே தாங்க கிடக்கு. இதில் ஆர்த்தோ மட்டும் தாங்க 11க்கு 2 போய் இன்னும் 9 கிடக்குங்க. 11க்கு 2 முடிஞ்சு இன்னும் 9 கிடக்குங்க. டேஃப்த் பார்த்திங்கன்னா 3க்கு 3 முடிஞ்சு 3க்கு 3 கிடக்கு. மூல்ட்டா வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 6 கிடக்குங்க. அடுத்து எஸ்சி உமன் பார்த்திங்கன்னா 130க்கு 130 முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 36க்கு 18 முடிஞ்சு 18 கிடக்குங்க.
18 கிடக்கு. அடுத்து டெஸ்ட் விடோ பார்த்தீங்கன்னா 28க்கு 1 முடிஞ்சு 27 கிடக்கு. விடோ பிஎஸ்டிஎம் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. பிளைண்ட் 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. ஆர்த்தோ 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. டாஃப்த் அதே மாதிரி தான். மூல்ட்டும் அதே மாதிரி அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எஸ்டி ஜென்ரல் பாருங்கள். எஸ்டி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 22க்கு 21 முடிஞ்சு 1 கிடக்குங்க. இன்னும் ஜென்ரலில் 1 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 9க்கு 1 முடிஞ்சு 8 கிடக்குங்க. எக்ஸரிஷன் பிஎஸ்டிஎம் 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. பிளைண்ட் வந்து 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. எஸ்டி உமன் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 முடிஞ்சு இன்னும் 1 கிடக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. டெஸ்ட் விடோ பிஎஸ்டிஎம் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4686க்கு 3804 முடிஞ்சு இன்னும் 882 கிடக்குங்க. ஓகேங்களா. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேம் உமன் இதெல்லாம் முடிஞ்சு வச்சு பிஎஸ்டிஎம் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தாங்க கிடக்கு. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு வச்சு 21க்கு 21 முடிஞ்சு வச்சு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா பார்த்து பார்த்தீங்கன்னா 16க்கு 10 முடிஞ்சு 6 கிடக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் 7க்கு 7 முடிஞ்சு வச்சு. இது வார்டன் வார்டன் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படியே தான் கிடக்கு. 6 வரல போல். அசிஸ்டன்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்சி இந்து சமய அறநிலைத்துறை இது பார்த்தீங்கன்னா நெருக்கி முடிஞ்சு வச்சுங்க. பிஎஸ்டிஎம்லாம் முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் 32 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 10க்கு 10 முடிஞ்சு. எக்ஸரிஷன் கிடக்கு. எக்ஸரிஷன் பிஎஸ்டிஎம் ஆர்த்தோ முடிஞ்சு வச்சு. மூல்ட்டா இதில் பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன் முடிஞ்சு. உமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சு. டெஸ்ட் விடோ மட்டும் 2க்கு 2 அப்படியே கிடக்கு. பிசி ஜென்ரல் முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சு வச்சு. எக்ஸரிஸ்மெண்ட் கிடக்கு. 3க்கு 3 கிடக்கு. எக்ஸரிஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் 1க்கு 1 கிடக்கு. ஆர்த்தோ முடிஞ்சு வச்சு. டாஃப்த் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. உமன் பார்த்திங்கன்னா 14க்கு 14 முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 4க்கு 4 முடிஞ்சு வச்சு. டெஸ்ட் விடோ பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. மூல்ட்டா 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. எம்பிசி ஜென்ரல் முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6க்கு 6 முடிஞ்சு வச்சு. எக்ஸரிஸ்மெண்ட் 1க்கு 1 கிடக்கு. எக்ஸரிஷன் பிஎஸ்டிஎம் 1க்கு 1 கிடக்கு. பிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 1 கிடக்கு. எம்பிசி உமன் பார்த்திங்கன்னா 10க்கு 10 முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 2க்கு 2 முடிஞ்சு வச்சு. டெஸ்டிவ் விடோ பார்த்திங்கன்னா 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் பார்த்திங்கன்னா 1க்கு 1 முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 கிடக்குங்க. 1 கிடக்கு. எக்ஸரிஷன் பிஎஸ்டிஎம் 1க்கு 1 கிடக்கு. எஸ்சிஏ உமன் வந்து 3க்கு 3 முடிஞ்சு வச்சு. 3க்கு 3 எஸ்சிஏ உமன் 3க்கு 3 முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் எஸ்சி ஜென்ரல் 16க்கு 16 முடிஞ்சு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4க்கு 1 முடியும் 3 கிடக்குங்க. இன்னும் எஸ்சிக்கு மட்டும் கிடக்கு 3 கிடக்கு. எஸ்சி எக்ஸரிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. எக்ஸரிஷன் பிஎஸ்டிஎம் 1 கிடக்கு. பிளைண்ட் 1 கிடக்கு. அதுக்கடுத்து எஸ்சி உமனில் பார்த்திங்கன்னா 7க்கு 7 முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 2க்கு 1 முடிஞ்சு 1 கிடக்கு. டெஸ்டிவ் விடோ வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 1 கிடக்கு. எஸ்டி ஜென்ரல் முடிஞ்சு வச்சு. டெஸ்டிவ் விடோ பிஎஸ்டிஎம் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. டோட்டலாக 219க்கு 189 முடிஞ்சு இன்னும் 30 கிடக்குங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இது ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. அதுக்கடுத்து ஜேசிஏ நம்ம அன்னையிலேருந்து பார்க்குறதே அப்படியே தான் கிடக்கு. அப்படியே தாங்க கிடக்கு. இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் இப்போ முடிஞ்சு வச்சுங்க. 141 முடிஞ்சு. ஜென்ரல் பிஎஸ்டி 37க்கு 37 முடிஞ்சு வச்சு. எக்ஸரிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 12 அப்படியே தான் கிடக்கு. எக்ஸரிஷ்மெண்ட் பிஎஸ்டிஎம் 3க்கு 3 அப்படியே தான் கிடக்கு. இதில் ஆர்த்தோ முடிஞ்சு வச்சு. அதுக்கடுத்து ஜென்ரல் டேம் உமன் வந்து பார்த்திங்கன்னா 59க்கு 59 முடிஞ்சு வச்சு. பிஎஸ்டிஎம் 16க்கு 16 முடிஞ்சு வச்சுங்க. டெஸ்ட் விடோ 6க்கு 1 போய் 5 கிடக்குங்க. ஆர்த்தோ 1க்கு 1 முடிஞ்சு வச்சு. டாஃப்த் 3க்கு 3 அப்படியே தான் கிடக்கு. இப்போ தான் கேஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. பிசி ஜென்ரல் 121க்கு 3 போய் 118 கிடக்கு. மற்றபடிக்கு எல்லாமே அப்படியே தான் கிடக்கு. அதேமாதிரி உமன் பார்த்திங்கன்னா 50க்கு 10 முடிஞ்சிருக்குங்க. 50க்கு 10 முடிஞ்சு 40 கிடக்குங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் டெஸ்ட் விடோ ஆர்த்தோ டாஃப்த் இதெல்லாம் அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எம்பிசி ஜென்ரல் பாருங்கள். எம்பிசி ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 91க்கு 3 போய் 88 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டி 25 கொண்டு போய் 24 கிடக்குங்க. எக்ஸரிஷ்மெண்ட் இதெல்லாம் முடிஞ்சு வச்சு. எம்பிசி உமன் பார்த்திங்கன்னா 38க்கு 1 போய் 37 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம் 10க்கு 2 முடிஞ்சு 8 கிடக்கு. மற்றபடிக்கு எதுவுமே இன்னும் எடுக்கலை. பிசிஎம்மை பொறுத்தவரை இன்னும் யாரும் எடுக்க ஆரம்பிக்கலை. ஜேசிஏ எஸ்சிஏ கூட ஒன்று எடுத்திருக்காங்க. எஸ்சிஏ ஜென்ரலில் பாருங்களேன் 1 எடுத்திருக்காங்க. 13க்கு 1 போய் 12 கிடக்குங்க. எஸ்சிஏ கூட எடுத்திருக்காங்க. அடுத்து எஸ்சிஏ உமன் 1 எடுத்திருக்காங்க. 6க்கு 1 போய் 5 கிடக்குங்க. அடுத்து எஸ்சி ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 18க்கு 1 முடிஞ்சு 17 கிடக்குங்க. எஸ்சி ஜென்ரல்
இந்த 68க்கு 2 முடிஞ்சு 66 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 18 கொண்டு போய் 17 கிடக்குங்க. உமனில் வந்து பார்த்திங்கன்னா 27க்கு 2 போய் 25 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம் 8க்கு 1 முடிஞ்சு 7 கிடக்குங்க. மற்றபடிக்கு எஸ்டி கேண்டிடேட் யாருமே இல்லை. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 928க்கு 286 போய் இன்னும் 642 கிடக்குங்க. இன்னும் எக்ஸஸாக தான் கிடக்கும். பேக்லாக்காக விழுந்தாலும் விழுந்துடும். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோதாங்க. இதாங்க நான் 17ஆவது நாள் கவுன்சிலிங் முடியல ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளோ வேகன்சி இருந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.